வரத்துக்கு ஒரு காரணம். எப்பொழுது பார்த்தாலும் உலகத்திலே நான் தான் பெரியவள், நான் தான் பெரியவள், நான் தான் படைச்சேன், நான் தான் உன்னை படைச்சேன்னு சொல்றது ஆணும். உண்மைதான். படைத்தவள் நீயாக இருந்தாலும் ஆதி சக்தியை அழித்தவள் இந்த சிவன். அதை தெரிஞ்சுக்கினியா? எனது நெற்றிக்கண்ணிலிருந்து என்னையே அழித்தீர்கள் சுவாமி. ஒரே வார்த்தை வாக்குவாதம் பண்ணி வாயாடுன்னு பேர் வாங்கினது அவங்கதான். இத வாயாட வைக்கிறது நீதான். வாயாடிச்சது அவங்க இப்பதான் ஒரே வார்த்தையில் அடிச்சாங்க பாருங்க. சக்தி இல்லை என்றால் சிவம் இல்லை, உலகம் கிடையாது. அப்படி இருந்தாலும் அன்று உனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு நான் என்ன உரைத்தேன்? இந்த உலகமே சிவமயம் என்று கூறினேன். அதற்கு நீ என்ன உரைத்தாய்? சக்திமயம் என்று நான் உரைத்தேன். சக்திமயம் என்று நீ உரைத்தாய். சக்தி பெரியதா சிவன் பெரியதா என்று வாக்குவாதம் செய்யும் பொழுது இந்த உலகமே சிவமயம் என்று நான் உரைத்தேன். எப்படி? என் வலதுகள் சூரியன், இடதுகள் சந்திரன், என் கை கால்களோ மரம் செடி கொடி அனைத்து. நான் அசைந்தால் இந்த உலகம் அசையும், நான் நின்றால் இந்த உலகம் நிற்கும் என்று உன்னிடம் எடுத்து கூறினேன். அதற்கு விளையாட்டுத்தனமாக நீ என்ன செய்தாய்? உலகம் இல்லாகிறதா என்று உங்கள் கண்ணை மறைத்து பார்த்தேன் சுவாமி. விளையாட்டாக சோதிச்சாங்க. ஒரே கட்டிய கனவை சொல்றானா ஒண்ணு கண்ணை கொண்டாடியாவது புரிஞ்சிருக்கு. நீ விளையாட்டுத்தனமாக என்ன செய்தாய்? உங்கள் கண்ணை மறைத்து விட்டேன் சுவாமி. செய்யலாமா? தப்பு ஒத்துக்கிறேன். எவ்வளவு நின்று சொல்லலாம். பொம்பளை எதிர்க்கு தைரியமா பேசுறதுக்கு ஒரு காரணம். நீங்க எவ்வளவு பேசுறீங்களே, உங்க கூட இருக்காங்க, அவங்க எவ்வளவு பேசலாம், நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? சந்தேகப்பட்டு என் இரு விழிகளும் மூடினாய். இந்த உலகம் இருளடைந்து விடும் என்று முறையோடு சொன்னேன். வார்த்தை கேட்கிறது. என்னுடைய இரண்டு கண்களை மூடியதால் ஒரு நாழிகையிலே எந்த உலகமே இருள் சூழ்ந்து பல உயிரினங்கள் இறந்துவிட்டது. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தன்னுடைய குழந்தை விட்டு பிரிந்து விட்டால் அந்த ஒரு நாளில் ஒரு தாய் பசுவானது கன்றை பிரிந்து அது அம்மா அம்மா என்று கதறுகிறது. எப்பொழுது தாய் பசு கன்றை இருந்ததோ ஒரு தாயானவள் குழந்தை என்று எப்படி கதறுகிறாளோ அதுபோல் கட்டிய கணவனை இடதுபாகத்தை விட்டு நீக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து அந்த சாபத்தின் பிரகாரம் என்ன செய்தாய்? சுவாமி, உங்கள் இடதுபாகத்தை நான் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று கேட்டே இல்லையா? அதற்கான மார்க் நான் என்ன சொன்னேன்? சிவலிங்கம் அமைத்து அந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து சிவனே சிவனே குறித்தால் உன் கண்ணத்தை சொன்னா இல்லையா? போனவன் சொன்னான் இல்லையா? கம்பானதி கரண அருகாமையில் சென்று மணலால் லிங்கம் அமைத்து சிவனே சிவனே என்று என்னை துதித்தார். சரி, உன்னுடைய சந்தோஷம் எனக்கு தெரியும். உன்னை நான் சோதனை செய்யும் தான் பாத்துக்கிறேன். அப்படி என்ன செய்தேன்? பார்வதி கிடந்த பாகத்தை அழிக்க வேண்டும் என்று ஓடி வந்தேன். கம்பா நதிக்கரைக்கு சென்ற உடனே கணவனை பார்த்து இடது பாகத்தை அடைய வேண்டும் என்ற ஆணவம் உன் மனதிலே இருந்தாலும் ஒரு பெண்மகளாக பிறந்தவள் இடது பாகத்தை எப்படி பெற வேண்டும் என்று தெரியும். ஆனால் கட்டிய கணவனை பார்த்த உடனே தவத்தை விடுத்து இந்த சிவத்தை மறந்து ஓடி வந்து கட்டி தருவார். சரி, ஒரு கணவன் மேல ஒரு பாசம். அவள் செய்த தவறுக்கு தண்டனை தெரியுமா? இடது பாகத்தை தரலாம் என்று ஓடி வந்த என்னை கட்டி அழைத்து உன் 2 ஸ்தலங்களும் என் மார்பில் பட்டதால் காமத்தோடு சேர்த்த நீ இன்று இடதுபாகம் கிடையாது என்று கம்பா நதிக்கரையிலே சாபத்தை கொடுத்து காமமே உன் மனதிலே இருந்ததால் அதுவே ஆட்சி செய்ததால் இந்த கம்பா நதிக்கரையிலே காமாட்சி அமலாக நீ அவதாரம். சரி, சிவசக்தி ஒன்னாகரமா கிடையாது. அது என்ன கொடுத்த?
அங்க அம்மா காமாட்சி அமர்ந்துக்கிறாங்க, நீங்க பக்கத்துல ஏகாம்பரேஸ்வரா இருக்கிறீங்க. காமமே கூட்டல் ஆட்சியாக பார்வதி மனைவி என்பதால் காமாட்சி என்ற பெயரோடு வருகின்ற பக்தருக்கு காஞ்சிமா நகரத்தில் நின்று நீ ஒருவராக காட்சியளிக்க வேண்டும். ஆமா, ஏகாம்பரநாத ஈஸ்வரனாக திகழ்ந்து நான் தனிமை நின்று என்னுடைய பக்தருக்கு காட்சியளிக்க வேண்டும் என்று இடதுபாகத்தை தராமல் தனிமை நின்று விட்டு, ஆமா, அப்படி கம்பா நதிக்கிறேன் காமாட்சியாக அவதாரம் எடுத்திருக்கும் பொழுது அதற்காக உன்னை வரவழைத்தேன். என்ன காரணம் தெரியுமா? தெரிவித்தால் தானே சாமி சொன்னாதான் தெரியும். ஆமா, அப்படி என் மீது கோபித்துக் கொண்டு நீ செல்லும் நேரத்திலே இந்த உலகமே காற்று இல்லாமல் சூரிய ஒளி இல்லாமல் புழக்கமாக இருந்தது. உனக்கு ஞாபகம்தா? காரணம் ஒண்ணு தெரியுமா? சொல்றேன். ரத்னாபுரி கைலாயத்திலே வீட்டிருக்கும் தடத்தே ரெண்டு பேரும் நிக்க சொன்னேன் ரத்னாபுரி மாநகரத்திலே பிறந்த மாதாபி எனதாபி சொல்லக்கூடிய அரக்கர்கள் சின்னஞ்சிறு வயதிலே பிரம்மனை நோக்கி தவம் செய்து பிரம்மாஸ்திரம் கரத்திலே பெற்று அந்த பிரம்மாஸ்திரம் பழிக்க வேண்டும் என்றால் 16 வயதிலே சிவனை வேண்டி தவம் செய்தால் அந்த பிரம்மாஸ்திரம் பழிக்கும் என்று பிரம்மதேவன் உரைக்க சுக்லாச்சார வார்த்தை பிரகாரம் சாகாவரம் வேண்டும் என்று செப்பு சிறுநாட்டி என்னையே வேண்டி கடமையாக தவம் செய்தார்கள். அப்படியா செய்தார்கள் சுவாமி? நான் நினைச்சேன் அசுரருக்கு வரம் கொடுத்தால் இந்த உலகத்தை அழித்துடுவார் என்று மௌனத்தோடு கைலாயத்திலே வீற்றிருந்தேன். அந்த நேரத்தில் என்ன செய்தார் தெரியுமா? வாதாபி கோட்டும் பாவி உலகத்திலே காற்றிருந்தால் மக்கள் உயிரோடு வாழ்வார்கள். சிவபெருமான் இவ்வளவு நேரம் வரவில்லை என்று வாயுதலை அவன் முத்தத்தில் அழைக்கும் பொழுது அவனை இளையவன் தம்பி என்ன செய்தார் தெரியுமா? போடக்கூடாது செய்தார் தெரியுமா? போடக்கூடாது. காற்றில்லை, வெளிச்சம் கிடையாது, ஒளி கிடையாது, இருள் சூழ்ந்து மக்கள் அனைவரும் அவன் தான் குத்துட்டு போறான், திருப்பி அவனுக்கு கொடுக்குற இருந்தால் இந்த அசுரர்களுக்கு வரம் தர முடியாது. திருப்பி பேரணிக்க கொடுப்பா. அந்த காலாயில் அந்த இருள் சூழ்ந்த நேரத்திலே சந்திரசேகராக திகழக்கூடிய இந்த உன் கணவன் பரமன் உன் இடது பாகத்தை விட்டு நான் தனிமையில் இருக்கும் பொழுது வரம் தர வேண்டும் என்று புறப்பட்டேன். அப்படி வரம் தர வேண்டும் என்று புறப்படும் நேரத்திலே வாயு பகவானையும் சூரியனையும் வெளியே விட்டால் உங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று கேட்டேன். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? வேடவர் வார்த்தை வைத்தார். சூரியனை வாயு நாங்கள் கேட்கின்ற
என்ன அர்த்தமா சொல்றாங்க கேட்காத பாரு ஏதோ வரத்தோடு சரியா தனமாக சத்தியம் செய்திருக்கிறது. சத்தியத்திற்கு மாறாக அவரை சேர்த்தவனும் சாகா முகம் வேகா உடல் போகா செல்வம் விலங்குகள், மரங்களாலும் செடிகளாலும் கொடிகளாலும் சொல்லக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 4 பூதங்களை மட்டும் கேட்டார். அந்த நேரத்தில் முதலாவது தலைமகள் என்ன செய்தார்? உன்னுடைய அண்ணன் வைகுண்டவாசன் துணைக்கொண்டு நாவலே அக்னி என்ற ஒரு வார்த்தை வராமல் தடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை எனக்கு தெரியாது, அந்த அண்ணன் சொல்லிதான் தெரியும். ஆகையால் அந்த 2 அரக்கங்களை அழிக்க வேண்டும் என்றால் காமாட்சி அம்மனாக காஞ்சிமா நகரத்திலே வீற்றிருக்கும் நீ இப்படி என்ன செய்வது தெரியுமா? அந்த அரக்கலை உன்னால் தான் அழிக்க முடியும். ஆகையால் என்ன பண்ணலாம்? உலகத்துக்கு அனுப்புறீங்க, மண்ணுலகம் செல்ல வேண்டும். எங்கேயோ உன் கொண்டாடி நீ அனுப்புற, என் கொண்டாடி என்ன இங்க அனுப்புகிறான். சம்பாதிக்க அனுப்புறேன், அதிகம் அனுப்புறான். நானே அதெல்லாம் மறக்கணும் தான் சாமி இங்க வந்த பாலாந்தலுக்கு. காலாந்திரி வந்த உடனே ஆனா இங்க வந்து அந்த குடும்ப பிரச்சனை தான் இங்க மேடை கட்டி ஆடிக்கிறாங்கன்றப்பதான் எனக்கே தெரியுது. நீ பண்ண வேலை தான் இப்ப எங்க வீட்லயும் நடக்குது, எல்லா வீட்லயும் நடக்குதுன்னு. நான் என்ன வேலை பண்ணேன்? ஏதோ குடுத்துட்டு லோல் பாருங்களா நாட்டை கொடுத்துட்டேன். வரத்த வரம் கொடுப்பது எனது இயல்பு, காப்பாற்றுவது உண்மையவள் கடமை. ஓஹோ, ஏன்னா அவங்க அண்ணனுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அந்த திருட்டு புத்தி திருட்டு அந்த அவர் என்ன சொல்றாரு? அவன் புத்தி அவனுங்க, நீங்க ஃபீலே பண்ணாதீங்க. அவன் புத்தியே அப்படித்தான், நல்ல விளக்கமா அவன் நம்ம பாஷையில பேசுவான். அது விளக்கம். பார்வதா, சக்தி 1, சமயம் 16, அவதாரங்கள் 1008, சிறப்பு 108 உட திரு அவதாரம். உலகெங்கும் வன்னியர் குலத்திற்காக உங்களுடைய புகழ் விளங்க வேண்டும் என்றால் கம்பா நதிக்கிலே காமாட்சி அம்மனாக இருக்கும் நீ எப்பொழுது சென்று துர்கா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய காமாட்சி அம்மனாக அவதாரம் எடுத்து அசுரர்களை அழிப்பதற்கான வழியை சொல்கிறேன். புறப்பட சீக்கிரம். அப்படியே ஆகட்டும். 2 பேரும் நில்லுங்க. 2 பேரும்